இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். தினமும் ஜெபிப்போம். இந்த நாளிலே இரண்டாவது நாள் ஜெபிக்க போகிற காரியம், குடும்பத்தில் பிரிவினையோடு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறோம். அந்த குடும்பத்துக்கு வேண்டிய சமாதானத்தையும் நிம்மதியும் சுகத்தையும் பலத்தையும் தரும்படியாக ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். பரலோக தகப்பனே, இயேசுவின் இரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அன்று குடும்ப பிரிவினையினாலே கணவனும் மனைவியும் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக குடும்பங்கள் ஆண்டவர் எங்கள் கண்களுக்கு முன்பதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு வேண்டிய சமாதானத்தை உண்டாக்கும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே, குடும்பத்தை பிரித்து வைத்திருக்கிற எல்லா சாத்தானுடைய நுகங்களையும் சாத்தானுடைய தந்திரங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே குடும்பத்தை பிரிக்கிற, குடும்பத்தில் தன்னுடைய ஆளுகை செய்ய நினைக்கிற எல்லா சாத்தானுடைய தந்திரங்களையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே கடிந்து கொண்டு ஜெபிக்கிற ஆண்டவரே, குடும்பத்திற்கு ஒரு சமாதானம் உண்டாவதாக, குடும்பத்தில் ஆரோக்கியம் உண்டாவதாக, குடும்பத்தில் தேவனுடைய பிரசன்னம் வெளிப்படுவதாக. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எழுந்து கட்டுவேன் என வேத வசனத்தின்படி பிரிந்த குடும்பங்கள் ஒவ்வொன்றுடைய திரும்ப நீ கட்டி அதை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிற ஆண்டவர். குடும்பத்துக்கு சமாதானத்தை பேசுகிறோம், நிம்மதி பேசுகிறோம், ஆரோக்கியத்தை பேசுகிறோம், செழிப்பை பேசுகிறோம், ஜீவனை பேசுகிறோம், சமாதானத்தை பேசுகிறோம். கர்த்தர் தாமே பிரிந்த ஒவ்வொரு குடும்பங்களை இணைத்து நீர் ஆசீர்வதித்து அதிசயத்தை செய்வீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். காட் பிளஸ் யூ.